வணக்கம் மாணவர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.9 ஒரு கோள வடிவ வளிக்குண்டினுள் காற்று உந்தப்படும்போது, அதாவது ஒரு பலூனில் நம்ம காற்று அடிக்கமா, அதன் ஆரம் 12 சென்டிமீட்டரிலிருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்கன்னு சொல்லியிருக்கோமா. இப்போ நம்ம ஒரு பலூன் இருக்குல்லம்மா, ஒரு பலூனில் நம்ம என்ன செய்கிறோம், காற்று ஊதுறோம். அப்போ அதனுடைய ஆரம் இருக்குல்ல, ஆரம் ஆர் எவ்வளோ முதல்ல 12 சென்டிமீட்டராக இருக்குது. அப்போது அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் காற்று இப்படி 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 கொஞ்சம் சேர்ந்தனமா ஊச்சுமே. அப்போ அதனுடைய ஆரம் 12லேருந்து எவ்வளவு 16 சென்டிமீட்டராக என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்கன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு R1 எவ்வளவுமா 12 சென்டிமீட்டர். செகண்ட் R2 எவ்வளவு 16 சென்டிமீட்டர். ஓகேவாம்மா. இப்போ R1 மற்றும் R2 என்னது R1 மற்றும் R2 பலூனிங் பலூன் இது நம்ம என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில் பலூன் போட்டுக்கூடமா. பலூனின் உள் மற்றும் வெளி ஆரங்கள். ஓகேவா. பலூனுடன் உள் மற்றும் வெளி ஆரங்கள். அப்போ தட் இஸ் R1/R2 எவ்வளவுமா 12/16னா 3/4. ஓகேம்மா. இதை அடிக்க முடியா. 4 ஸ்டார் 3 3ஆல் சாரி ஒரு நிமிஷம். இது இப்போ என்ன செய்கிறோம், நம்ம 4ஆல் நம்ம போடுறோம்ல, 4ஆல் நம்ம அடிக்கச்சுமே என்ன செய்கிறோம், இல்லை 3/4 ஆக மாறுது. ஓகேவாம்மா. 4 ஸ்டார் 3 12, 4 ஸ்டார் 4 16. ஓகேவாம்மா. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, அடுத்து நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க நமக்கு சொல்லியிருக்கேன். இரு புறப்பரப்புகளின் விகிதம் அப்படிங்கிறது, புறப்பரப்பு என்னது, புறப்பரப்போட ஃபார்முலா என்னது, புறப்பரப்போட ஃபார்முலா 4πr². ஓகேவாம்மா. 4πr². இது புறப்பரப்புகளுடைய ஃபார்முலா. எனவே என்ன சொல்லலாம், புறப்பரப்புகளின் விகிதம் என்னது, புறப்பரப்புகளின் விகிதம் என்னது, புறப்பரப்புகளின் விகிதம் ஈக்குவல் டு 4πr1² டிவைடட் பை 4πr2². ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4π இன்ட்டு R1 என்னது, ஏற்கனவே நம்ம 4π டிவைடட் பை 4π. ஸோ 4π R1² டிவைடட் ஹோல் ஸ்கொயர் தானே, R1/R2 த ஹோல் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேம்மா. தட் இஸ் ஈக்குவல் டு 4π கேன்சல் ஆகிடுது. R1/R2 விகிதம் என்னது 3/4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9/16. ஓகேம்மா. இந்த புறப்பரப்புகளின் விகிதம் தான் நமக்கு கேட்டிருக்கான். இரு புறப்பரப்புகளின் விகிதம்னு ஃபார்முலா 4πr². புறப்பரப்புகளின் விகிதம்னு சொல்லிச்சுமே 4πr1² டிவைடட் பை 4πr2². இந்த 4π கேன்சல் ஆகிடுது. ஸோ R1/R2 த ஹோல் ஸ்கொயர். ஏற்கனவே R1/R2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. திஸ் இஸ் 1. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம 1 யூஸ் பண்ணுறோம். R1/R2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிச்சுமே 9/16 சொல்லி வருது. ஸோ தர்ஃபோர் புறப்பரப்புகளின் விகிதம் புறப்பரப்புகளின் விகிதம் 9/16 மாறுது. ஓகேவாம்மா. இதுதான் ஆன்சர். ஓகேம்மா. நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். இந்த வடிவியலில் இந்த 7th சாப்டரில் ஃபார்முலாஸ் நிறைய இருக்குமா. எல்லா ஃபார்முலாவும் என்ன செய்யணும், ஒரு பேப்பரில் நீட்டாக எழுதி பஸ்ஸில் போச்சமையெல்லாம் என்ன செய்யணும், ஃபார்முலாஸ்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் நம்ம ஃபார்முலா எழுதினாலே எப்படி நமக்கு 1 மார்க் 2 மார்க் கண்டிப்பாக போட வாய்ப்பு
உண்டு. ஓகேம்மா. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பாக என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள், எனக்கு இந்த ப்ராப்ளம் வேணும், அந்த ப்ராப்ளம் வேணும்னு சொன்னேன் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தெல்லாம் என்ன செய்கிறேன், நான் அப்லோடு பண்ணி விடுறேன். தேவைப்பட்ட அவங்களுக்கு 7 to 9 நைட்டு வந்து ஒரு 7 வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கெல்லாம் வருவீங்களாம்மா, வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய பேசிக்கான வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு ரிலாக்ஸாக படிக்க ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு 7 to 9 வந்து என்ன செய்கிறேன், மேக்ஸ் டியூஷன் லைவ் கிளாஸ்க்கு நான் வர்றேன். ஓகேவாம்மா. உங்களுக்கு லைவ் டியூஷன் வேணா கமெண்ட்டில் லைவ் டியூஷன் சொல்லி டைம் வேணால் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற டயத்துக்கு கூட நான் வந்து உங்களுக்கு பாடம் நடத்த வர்றேன். ஓகேவாம்மா. தேங்க்யூ.